ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், செல்வேந்திரம் யூடியூப் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா குளோபல் வார்மிங்கிட்ட உங்களுக்கு எல்லாம் எல்லாத்துக்குமே தெரியும். இப்போ ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடிலாம் குளோபல் வார்மிங்கிட்ட என்னான்னு நம்ம கேட்போம். இப்போ அதிகமான புகைகள், அதிகமான வாகன போக்குவரத்து கூடிக்கிடுச்சு. இதனால குளோபல் வார்மிங்களோட அளவு இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்தியாவிலே 7% இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு. இதில் குளோபல் வார்மிங்கிட்ட என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோன்னா உலகம் வெப்பமயமாகிறது. வெப்பமயமாகிறதுனால ஐஸ் பாறைகள், பனிப்பாறைகள் பூராமே உருகி கடல் மட்டம் ஏற ஆரம்பிக்கும். இந்த கடல் மட்டம் ஏற ஆரம்பிக்கிறதுனால ரொம்ப நம்மளுக்கிட்டே ப்ராப்ளம். இப்போ சென்னையிலே ஒரு டம்ளர் தண்ணி கிடைக்காம இருந்த டைம் போயிட்டு இப்போ ஒரு மழை பேஞ்சிட்டா ஒரு காரவே முங்குற அளவுக்கு தண்ணி சென்னைக்குள்ளே போய்க்கிருக்கு. இதுக்கு என்ன காரணம்னா குளோபல் வார்மிங்கு. பனிப்பாறைகள் பூராமே உருகி கடல் மட்டம் ஏற ஆரம்பிக்குது. இது ஏற ஆரம்பிக்கிறதுனால, கடல் மட்டம் ஏறுறதுனால இயற்கை சீற்றங்கள் அதிகமாக வரும். இயற்கை சீற்றங்கள் வர வர விவசாயம் ரொம்ப பாதிக்கப்படும். ஆனால் பூரா நீர் அடிச்சிடறேன். அதிகமான ஒரு இது சைனா, அமெரிக்கா, பிரேசிலு, அப்புறம் பிரிட்டிஷு, ஜெர்மனி, அப்புறம் ஐலாண்ட் பகுதிகள், இந்தியா, மலேசியா, சிங்கப்பூர், இப்படி எல்லா பகுதியிலுமே அந்த கடல் சீற்றங்கள் ரொம்ப அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. நிலநடுக்கம் கூட இதனால ஏற்படும். கடல் மட்டம் உயர உயர நிலத்துக்குள்ளே தண்ணி வர ஆரம்பிக்கும். இதனால் மக்கள் ஒரு 2025, 2030 இந்த டயத்தில் அதிகமாக மக்கள் பல ப்ராப்ளங்களை சால்வ் பண்ண வேண்டியது இருக்கேன். சென்னையே கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷம் கழிச்சுலாம் நீருக்குள்ளே மூழ்குன்ற மாதிரி ஒரு வதந்தி பரவிக்கிருக்கு. அது இப்பயே நம்மளுக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ பார்க்குறீங்களா, மழை பெஞ்சிட்டாலே அந்த காரு, பைக்கில் மேந்து வர மாதிரி பைக்கு இதில் செய்தியில் பார்க்குறோம். அது மாதிரி குளோபல் வார்மிங். இதுக்கு என்ன காரணம்னு சொன்னால், பைக்கு புகைகள், ஃபேக்ட்ரி புகைகள், அதிகமாக அதில் இருக்கிற மாசு, இது பூராமே மேலே இப்படி அதிகமான மாசுபடுறதுனால உலகம் வெப்பமயமாகுது. அதிகமாக வெப்பமயமாகிறதுல பெர்சன்டேஜஸ்லாம் அதிகமாக இருக்குது. ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு பெர்சன்டேஜ். நம்ம இந்தியாவில் பற்றி தெரிஞ்சுக்கோங்க. ஒரு 7% மாசு அதிகமாக நம்ம எழுப்பிக்கிருக்கோம். இதில் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ், அப்புறம் இந்த எலான் மஸ்க் டெஸ்லா கார்ஸு, இந்த இது மாதிரி ஒரு இதெல்லாம் வந்துச்சுன்னா கொஞ்சம் அந்த பொல்யூஷன் அளவு கொஞ்சம் குறையும். முடிஞ்ச அளவுக்கு பெட்ரோல் வாகனங்களை தவிர்க்கிற மாதிரி கவர்மெண்ட் கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும். எலக்ட்ரிக் வாகனத்தை ஊக்குவப்படுத்தினா உலகம் வெப்பமயமாதலை தடுத்து அடுத்த தலைமுறையினை வாழ வைக்க வேண்டும். இதில் அனைத்து மக்களும் ஒன்று சேர வேண்டும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். செல்வேந்திரன் யூடியூப் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.